இப்போ நான் முக்கிட்டு இருக்கிறது 130 கிலோல 5வது ரெப்புக்கு. பிடிக்க முடியல விட்டுறா. சோலி முடிச்சு. எவ்வளோ ஹார்டா ட்ரெயின் பண்ணா மசில் பில்டிங் நடக்கும்? உங்களோட கடைசி ஃபியூ ரெப்ஸ் இந்த அளவுக்கு கஷ்டமா இருந்தா தான் மசில் ப்ராப்பரா பில்ட் ஆகுமா? இல்ல எந்தெந்த ஒர்க் அவுட் மட்டும் ஹார்டா ட்ரெயின் பண்ணணும்னு இன்னைக்கு நான் பண்ண லெக் ஒர்க் அவுட்ட வச்சு ஃபுல்லா சொல்றேன். இன்னைக்கு நம்ம கிளையன்ட்டுக்கும் லெக் ஒர்க் அவுட் தான். அவருக்கு ஃப்ரீ ஸ்குவாட்ல இருந்து பார்பெல் ஸ்குவாட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரமோஷனு. அப்புறம் மீல சாப்பிட்டு வார்ம் அப் பண்ணிட்டு ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துட்டு இன்னைக்கு நம்மளோட லெக் டேக்கு போயாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 செட் லெக் கர்ல் 10 to 12 கவுண்ட் ஸ்லோவான ஈசென்ட்ரிக்ல நல்லா கான்ட்ராக்ட் பண்ணி பண்ணலாம். ஏன்னா இது மிஷின்ல பண்றதுனால. முக்காவாசி இந்த மாரி மிஷின் பேஸ்ட் ஒர்க் அவுட்ஸ்ல நல்லா ப்ராக்ரஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்ஜூரி ரிஸ்க் கம்மியா இருக்கிறதுனால. அண்ட் செகண்டா ஹேக் ஸ்குவாட். இதுல மொத்தம் நான் 3 செட் பண்ணேன். 3 செட்டுமே 4 to 8 கவுண்ட்ஸ்க்குள்ள தான் பண்ணேன். மேஜரா இந்த மாரி காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸ்லாம் ஹெவியா லிஃப்ட் பண்ண முடியும். ஆனா அதிகமான ரெப்ஸ்க்கு தான் போக முடியாது. அண்ட் தேர்டு ஸ்மித் மிஷின்ல ரிவர்ஸ் லஞ்சஸ். இதுல உங்க ஓவரால் லெக்ஸ் தரமா பில்ட் பண்ண முடியும். இதுலும் ஒரு 10 to 12 கவுண்ட்ஸ். அண்ட் ஃபோர்த் லெக் எக்ஸ்டென்ஷன். எனக்கு ரொம்ப புடிச்ச ஒர்க் அவுட் இதுதான். இதுல நல்ல வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு ஈசென்ட்ரிக்ல ஸ்லோவா வரும்போது நம்மளோட லெக் மசில் ஆக்டிவேட் ஆகுறது எக்ஸ்ரே எடுத்த மாரி கண்ணுல தெரியும். அண்ட் கடைசியா காஃப் ரைசஸ். இதுல ஒரு 15 to 18 கவுண்ட்ஸ் பண்ணலாம். இந்த ஒர்க் அவுட் கஷ்டமா இருக்குன்றது நீங்க க்ளோஸ் டு ஃபெயிலியர் எவ்வளோ புஷ் பண்றீங்க, உங்க மசில் எவ்வளோ நேரம் டென்ஷனா இருக்குன்றத பொறுத்து தான் இருக்கு. ஸோ சிம்பிள் தான். உங்களோட கடைசி ரெப்புக்கு அப்புறம் உங்களால முடிஞ்சா 1 இல்ல 2 ரெப்பு போட முடியும். அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணா போதும். அப்புறம் என்னோட ஃபுல் டேக்கான டயட்ட டீட்டெயிலா நாளைய வீடியோல சொல்றேன்.